வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஎன்டியூ பிஎட் எம்எட் ரிலேட்டாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கர் ஆசிரியர் இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் பிரின்சிபால்ஸுக்கு வந்து ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் இணைவு பெற்றுள்ள கல்வியியல் கல்லூரி 2024-25 கல்வியாண்டில் பிஎட் சேர்ந்த மாணவர்களுடைய 2ஆம் ஆண்டில் 3ஆம் பருவம் கற்றல் கற்பித்தல் பயிற்சி செல்வதற்கு உரிய பள்ளிகளை தமிழக அரசின் உயர்கல்வி பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஒதுக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளின் விவரங்கள் சம்மந்தப்பட்ட கல்லூரிகளுக்கு வந்து அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஎடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி இருக்கும். ஒரு 3 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதுக்கான அலாட்மெண்ட்டு இது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வித்துறை அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் போகிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் பிஎட் பட்டப்படிப்பிற்கான பாடத்திட்டத்தின்படி இப்பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்றுள்ள கல்வியியல் கல்லூரிகளில் பிஎட் 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு பயிலும் மாணவ மாணவிகள் 16 வாரம் கற்றல் கற்பித்தல் பயிற்சி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மேற்கொள்ளுதல் வேண்டும். ஸோ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து கிடையாது. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் வந்து போவீங்க. அதாவது 16 வாரம். சரிங்களா? ஸோ இதில் அவங்க ஃபர்தராக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதன் அடிப்படையில் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் இணைவு பெற்றுள்ள கல்வியியல் கல்லூரிகளில் 2024-25 கல்வியாண்டில் பிஎட் சேர்ந்த 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு அதாவது 2ஆம் ஆண்டு 3ஆம் பருவம் 3rd செமஸ்டரில் இருக்கக்கூடிய மாணக்கர்கள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வருகின்ற 2025 ஆகஸ்ட் 3ஆவது வாரம் முதல் கற்றல் கற்பித்தல் பயிற்சி மேற்கொள்ளுதல் வேண்டும். ஸோ ஆகஸ்ட் 3லேருந்து நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போவீங்க. மேற்பார்வையில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு மாணக்கர்கள் எந்தெந்த பள்ளியில் கற்றல் கற்பித்தல் பயிற்சியினை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறையின் வாயிலாக நிர்ணயித்த பள்ளிகளின் பட்டியல் காலேஜஸ் லாகின்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. எனவே கல்லூரி முதல்வர்கள் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி கற்றல் கற்பித்தல் பயிற்சியினை சிறந்த முறையில் முடித்திட தங்களது சீரிய ஒத்துழைப்பை நல்கிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ வழிகாட்டு நெறிமுறைகள் ஒரு சில கைட்லைன்ஸ் வந்து இருக்கும். நார்மலாக தாங்கள் கல்லூரிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பள்ளிகளில் அனைத்து தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறையால் அமைக்கப்பட்டுள்ள குழுவினால் தாங்கள் கல்லூரியில் அமைந்துள்ள பகுதியினை கூகுள் மேப்பில் கண்டறிந்து அதன் அடிப்படையில் சுமார் 15 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள பள்ளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆசிரியர் தேவையின் அடிப்படையில் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒதுக்கப்பட்ட பள்ளிகள் பட்டியலில் எக்காரணத்து கொண்டு மாற்றம் செய்ய இயலாது. ஒன்ஸ் வந்து இது கவர்மெண்ட்டாக வந்து டீச்சிங் ப்ராக்டிஸ் அலாட் பண்ணுவாங்க. இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. மாணக்கர்கள் வருகை பதிவினை சம்பந்தப்பட்ட பள்ளி முதல்வர் வாயிலாக இணையவழியில் கண்காணிப்பதற்கு தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அட்டெண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ண போகிறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டு. தேங்க்யூ.